இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக சில கருத்துக்களை முன்வைக்கலாம். இந்த மக்களுடைய அனுதாபத்திலே அவர்களுடைய துயரத்திலே பங்கு கொள்ளலாம் என்ற வகையிலே சந்தர்ப்பத்தை நான் பாவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே அந்த வகையிலே இந்த நாட்டில் ஏற்பட்டு நடந்து முடிந்திருக்கின்ற இந்த அனர்த்தம் என்பது யாராலும் நம்பவோ ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே பல பாரிய அனர்த்தங்களை சுமார் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் உடல்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். பல கோடிகள் பெருமளவான சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று எங்களுடைய கௌரவமிக்க பிரதம அமைச்சர் அவர்கள் இச்சந்தர்ப்பத்திலே இந்த பாராளுமன்றத்தை கேட்டுக்கொண்டார்கள். நான் நினைக்கின்றேன், அவர் ஒரு பெண், ஒரு தாய் என்ற அடிப்படையிலே இந்த உணர்வோடு அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே இவ்வாறான ஒரு கருணை உள்ளத்தோடு இன்றைய அழைப்பை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றம் முழுவதும் இந்த எதிர்க்கட்சியை பயன்படுத்த வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு அனர்த்தம் என்பதற்காக மாத்திரம் எதிர்க்கட்சியை நாங்கள் இன்று அந்த அழைப்பை விடுவதை விடுத்து, இந்த நாடு உண்மையிலேயே கடந்த கால அரசியல்வாதிகளினுடைய கைகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டதிலே இருந்து உங்களுடைய கைகளிலே இது கிடைக்கப்பெற்றது. மக்கள் மிகவும் சந்தோஷமடைந்திருக்கின்றார்கள். எனவே அந்த தொடர்ச்சியான இந்த பயணத்தோடு இணைந்து இந்த எதிர்க்கட்சியையும் வழிநடத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களிடத்திலே இருக்கின்றது. காரணம், 159 பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உங்களுக்கு வழங்கியதன் நோக்கம் இந்த நாட்டை சிறப்பான முறையிலே வழிநடத்த வேண்டும் என்பதற்காக. எனவே இதிலே நாங்கள் கடந்த ஒரு வருடத்தை என்று நாங்கள் கழித்திருக்கின்றோம். இந்த வருடத்திலே எதிர்க்கட்சியை நீங்கள் அவர்கள் எவ்வாறு வழிநடத்தினார்களோ அதே போன்று வழிநடத்தி கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்தோம். எனக்கு இது முதலாவது பாராளுமன்றம். அதற்கு முன்பு நான் ஒரு பிரதேச சபையினுடைய 3 தடவைகள் 14 வருடம் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்து அந்த பிரதேசத்திலே பல இன்னல்கள், பல துயரங்கள், வெள்ள அபாயங்கள் எல்லாவற்றையும் கடந்து அந்த மக்களோடு பயணித்த ஒருவன். எனவே இவ்வாறு 3 நாட்கள் தொடர்ச்சியாக நித்திரை இல்லாமல், உணவில்லாமல் அந்த மக்களோடு பயணித்து 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தின் போது கிழக்கு மாகாணத்திலே பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. எனவே அந்த பிரதேசத்திலே முதல் தடவையாக 78 போன்ற காலப்பகுதிகளை விட கூடுதலான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருந்தது. அந்த பகுதியிலே அந்த பிரதேசத்தில் இருந்த மக்களோடு இணைந்து செயற்பட்ட அனுபவம் இருந்தது. எனவே நாங்கள் பிரதேச சபையினுடைய செயற்பாடுகள் எதிர்க்கட்சி ஒன்று இல்லை, வந்த எல்லோரும் அந்த மக்களுக்கான பணியை செய்ய வருபவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களோடு இணைந்து செய்ததன் பிரதிபலன்தான் இன்று இந்த அவையிலே அந்த மக்களுடைய அங்கீகாரத்தின் மூலம் நான் இன்று வந்து இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த பாராளுமன்றம் என்பது தனித்து 159 மாத்திரம் இயங்குகின்ற ஒரு அவையாக நாங்கள் பார்க்க முடியாது. இங்கே இருக்கின்ற அத்தனை பேரை இணைத்து செயற்பட வேண்டும். இங்கே இருப்பவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே இதற்கு வெளியாலும் இருக்கின்ற துறை சார்ந்த வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்று இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்காக வேண்டி எந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டுமோ, கைகோர்க்க வேண்டுமோ அதை செய்வதற்கு நாங்கள் என்றும் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற செய்தி விடத்திலே குறிப்பிடுவதோடு, இந்த அனர்த்தத்தின் போது உயிரிழந்த, சொத்துக்களை, உடைமைகளை இழந்த மக்களுக்கு எனது ஆழ்ந்த கவலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த இடர் சம்பவத்தின் போது தன்னார்வமிக்க தொண்டு நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், மதஸ்தலங்கள், பன்சலைகள், கோயில்கள் போன்ற அந்த நிறுவனங்களுடைய தலைவர்கள், அதனுடைய பணிப்பாளர்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த நாட்டினுடைய முப்படை தங்களுடைய உயிர்களையும் இழந்து இன்று வரைக்கும் இந்த மக்களுடைய உடல்களை, அவருடைய உடைமைகளை பாதுகாப்பதிலே, எடுப்பதிலே மிக கூடுதலான கவனம் செலுத்தி இருக்கின்றார்கள். சுகாதாரத்துறையினர், வைத்தியர்கள் போன்று பல தன்னார்வமிக்க அதிகமான சிவில் அமைப்புகள், அதே போன்று ஊடகங்களும், ஒரு சில ஊடகங்கள் எதிர்கருத்துக்களை இந்த அரசுக்கு எதிராக வைத்திருந்தாலும் கூட ஊடகங்களும் தங்களான பணிகளை செய்வதற்காக இந்த நாட்டினுடைய ஏனைய
அனைத்து குறைந்த பகுதிகளில் இருந்த மக்களுடைய அனுசரணையோடு இணைந்து இந்த மக்களுக்கான பல சேவைகளை செய்வதற்கு இறங்கி இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு கௌரவமிக்க ஒரு பாராட்டுதலை நாங்கள் தெரிவிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு குழுவை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று பணித்திருக்கின்றார்கள், அதை ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். எனது கருத்தாக நான் இந்த இடத்திலே சொல்லப்பட வேண்டிய விடயம், அதிகமானவர்கள் அது சம்பந்தமான கருத்துக்களை கூறியிருந்தார்கள். துறை சார்ந்தவர்களை அதில் உள்ளிட்டு செய்ய வேண்டும் என்று. அதற்கு ஆளுந்தரப்பினர் இந்த நிதியை பெறுவதற்காக மாத்திரமே அவர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் என்ற கருத்தை கூறியிருந்தார்கள். எனது கருத்தாக இருப்பது, இந்த நாட்டினுடைய கிரிக்கெட் துறை என்பது உலகத்திலே அனைவரையும் ஈர்க்கக்கூடிய, அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்த ஒரு விடயம். எனவே ஓய்வு நிலையில் இருக்கின்ற எங்களுடைய கிரிக்கெட் வீரர்கள் மூலமாக மிக கூடுதலான நிதிகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. எனவே அவர்களையும் இதிலே உள்வாங்குகின்ற போது மிக கூடுதலான பயனை இந்த நாட்டு மக்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தையும் இச்சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்வதோடு, குறிப்பாக மலையகம் இந்த விடயத்திலே பாதிப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. மலையகத்திலே சுமார் கம்பளை என்கின்ற ஒரு நகரம் முற்றுமுழுதாக ஒரு வியாபார தலம் அழிந்திருக்கின்றது. அதே போன்று கண்டி, பதுளை, நூரெலிய, கம்பளை போன்ற பிரதேசங்கள் உயிராபத்துகள் கூடின ஒரு பிரதேசமாக இருந்திட்ட போதிலும், வடகிழக்கு பிரதேசம், புலனறுவை, அனுராதபுரம் போன்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற அந்த பிரதேசங்களிலே வழிந்தோடிய நீரினால் அந்த விவசாய காணிகள், வீடுகள், கால்நடைகள் எல்லாம் மிக கூடுதலான சேதத்துக்குள் இன்று சேதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மலையகத்திலே இருக்கின்ற மக்களை கட்டியெழுப்புகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் இந்த பிரதேசங்களிலே பரந்து வாழுகின்ற உற்பத்தியாளர்களையும் ஏனைய விவசாயம் சார்ந்தவர்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அதற்கான ஒரு வேலை திட்டத்தையும் இச்சந்தர்ப்பத்திலே நீங்கள் கையில் எடுத்து இந்த மக்களுக்கான பணிகளை செய்கின்ற விடயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே பல தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த இடரிலே தங்களை அர்ப்பணித்து செயற்படுகின்ற, குறிப்பாக மின்சாரம், நீர் வழங்கல், சுகாதார சேவை செய்கின்ற அந்த உத்தியோகத்தர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் அவர்களுக்கு எனது நன்றிகளை கூறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் குறிப்பாக எங்களுடைய அம்பாறை பிரதேசங்களிலே அம்பாறை பிரதேசத்திலே 100க்கும் அதிகமான அரிசி ஆலைகள் இருக்கின்றது. அந்த அரிசி ஆலைகளை இயக்கக்கூடிய முடியாத சூழ்நிலையிலே இன்று அந்த தொழில் முனைவோர்கள் கஷ்டப்படுகின்றார். அங்கிருந்துதான் ஏனைய பிரதேசங்களுக்கும் அரிசிகளை அனுப்ப வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஏனைய பாதிப்புகள் குறைந்த பிரதேசங்களில் இருக்கின்ற தனவந்தர்கள் கூடுதலான அந்த அரிசியை பெறுவதற்கான முயற்சி செய்கின்ற போது அங்கு இருக்கின்ற தொழிற்சாலைகள் இயங்க முடியாத அளவிலே அங்கே மின்சாரம் தடைப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் மின்சாரத்தை வழங்குவதிலே அங்கு இருக்கின்ற பொறியியலாளர்களும் ஏனையவர்களும் கனத்த முயற்சிகள் செய்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் கூடுதலான ஒரு சந்தர்ப்பத்தை அம்பாறையில் இருக்கின்ற தொழில் அந்த முனைவோர்களுக்கான வாய்ப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று உணவகங்கள், ஏனைய வைத்தியசாலைகள் போன்றவை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதில் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் அவருடைய சொந்த பிரதேசமான மன்னார் பிரதேசம் மிக கூடுதலான பாதிப்புக்குட்பட்டிருக்கின்றது. எனவே இன்றைய சந்தர்ப்பம் அவருக்கு வர முடியாமல் அந்த பிரதேசத்திலே இன்றும் நேற்றும் திருவண்ணாமலை போன்ற பிரதேசங்களிலே அவர் தனது பயணத்தை மேற்கொண்டு அவரால் முடியுமான உதவிகளை அந்த பிரதேச மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நாட்டினுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் கூடுதலாக என்று நான் நினைக்கவில்லை, 1/3 பங்கினர் தான் இந்த பாராளுமன்றத்தில் வினாடி. அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த மக்களுக்காக பணிகளை செய்வதற்கு அந்த குழுக்களை நியமித்து தலைமை தாங்கி அதை வழிநடாத்துகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறுவதோடு, இந்த அரசாங்கம் எல்லோரையும் இணைத்து செயற்படுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்தவர் என்ற அடிப்படையிலே இரவு பகல் பாராமல் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை இந்த துயர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.